இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி ரெசிபி. ஸோ சிக்கன் பிரியாணி ஏஎம்சி ஸ்டைலில் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இது வந்து 24 சென்டிமீட்டர் ரோஸ்டர் 3.5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இருக்கிற இந்த பாட்டை நல்லா ஃபஸ்ட்டு ப்ரீஹீட் பண்ணிட்டோம். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இதில் நம்ம இப்போ சிக்கன் ரோஸ்டிங் பண்ணலாம். அந்த பேன் வந்து நம்ம இந்த இன்வெர்டட் லிட் மேலே நான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சு சிக்கனை ஃபயர் இல்லாமல் நம்ம இப்படி இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி போடும்போது உங்களுக்கு அந்த சிக்கன் பீசஸ் எல்லாமே நல்லாவே ரோஸ்ட் ஆகிடும். ஸோ இது அக்யூகம் கேப்சூல் பேஸுங்கிறதுனால ஹீட்டை உங்களுக்கு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. ஸோ அந்த ஹீட்லேயே நம்ம இதை குக் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இப்போ இந்த இன்னொரு லிட்டு வச்சு நான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். 2 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்ல ஸ்டீம் வந்தோடனே நம்ம ரோஸ்டிங் முடிஞ்சிடும். ஸோ இப்போ பாருங்கள் நல்ல இந்த ஸ்டீம் வருது, பட் குக்வேர் வந்து கேஸ் ஸ்டவ்வில் இல்லை. ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஒயிட் கலரில் மாறி இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம ஃப்ளேமில் வச்சிடலாம். பாருங்கள் இப்போ இந்த சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதுலேருந்து எவ்வளோ ஜூஸஸும் ஆயிலும் வெளியே வந்துருக்கு. பாருங்கள் ஃபேட் எல்லாமே வந்துருக்கு. இதுதான் ரோஸ்டிங் ப்ராசஸ். ஒரு நான் வெஜிடேரியன் ரெசிபி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி சிக்கனோ மட்டனோ எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு செய்யும்போது உங்களுக்கு ஆயில் சுத்தமாக தேவைப்படாது. இப்போ இதில் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். நான் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனிசீட் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு எப்படியோ நீங்கள் அப்படி போட்டுக்கலாம். இதில் வந்து ஜிஞ்சர், கார்லிக், அப்புறம் சின்ன வெங்காயம் அதை அரைச்சிருக்கேன். ஸோ இந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் நல்லா வரணும், அதுக்காக நம்ம இதை நல்லா இந்த சிக்கனோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ஃப்ளேவர்லாம் வந்துடுச்சு. இப்போ 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி இதை போட்டுடலாம். போட்டு இதில் ஸ்பைஸுக்கு வந்து கொஞ்சம் சில்லி பவுடரும் கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வேணால் அரைச்சி போட்டுக்கலாம். இல்லைனா கரம் மசாலா உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. நான் இதில் வந்து சில்லி பவுடரும் கொஞ்சோண்டு பிரியாணி மசாலாவும் போட்டிருக்கேன். போட்டு ஒரு 2 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போது இதில் மல்லி, புதினா, 2 பச்சை மிளகாய் போடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கர்டு. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டுட்டு ரைஸ் போட்டால் பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ இந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா இஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கப்பில் வந்து 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், சீரக சம்பா ரைஸ். இதுக்கு 1.25 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் இருக்கிற கிரேவியோட கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 1/4 கப் இருக்கும். ஸோ 1:1.5 அளவு தண்ணி. இதில் ஆல்ரெடி கிரேவி இருக்கிறதுனால நான் ஒரு 1/4 கப் தண்ணி கம்மியாக ஊற்றுறேன். இதை நம்ம தண்ணி ஊற்றிட்டு உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு ரைஸ் போட்டு செக்விக் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். தண்ணி நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம 1 கப் ரைஸ் நல்லா ஊற வச்சது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தண்ணியும் அரிசியும் ஒரே அளவு இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. பாருங்கள் இப்போ தண்ணியும் கரெக்டாக தண்ணியும் அரிசி ஒரே அளவு இருந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும் பிரியாணி. போட்டாச்சு. இப்போ நம்ம செக்விக் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது சீரக சம்பா ரைஸுங்கிறதுனால சாஃப்டில் 2 மினிட்ஸ் வச்சிடலாம். சாஃப்டில் 2 மினிட்ஸ் வைக்கலாம். அவ்வளோதான். இந்த செட்டிங் வந்தோடனே நம்மளுக்கு கரெக்டாக சாஃப்டில் 2 மினிட்ஸ் ஆனதும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டீம் ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆனதுக்கப்புறம் பாருங்களேன் ப்ளஸ் சிம்பிள் காட்டுது. ப்ளஸ்னா டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கணும். ஸோ இது செட்டிங் ரைஸ் ஆகி சாஃப்ட் வந்தோன்னே ஒரு அலர்ட் பண்ணும். அலர்ட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சாஃப்ட் செட்டிங் ரீச் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஃப்ளேமை சிம் பண்ணிடலாம். இந்த 3 பட்டனில் ஏதாவது ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா இந்த மைனஸ் சிம்பிளும் போயிடும். நான் சிம் வச்சுட்டேன். இப்போ 2 மினிட்ஸ் கழித்து நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ டைமிங் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக நம்மளுக்கு ஸ்டீம் பில்ட் ஆகிருக்கும். பாருங்கள் ஸ்டீம் பில்ட் ஆகிருக்கு. இந்த சவுண்டு நிறுத்தணுன்னா இந்த 3 பட்டனில் ஏதோ ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். ஸோ இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. வெயிட் பண்ணிவிட்டு நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக இந்த ஸ்டீம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்துருங்க. ஸ்டீம் ரிலீஸ் ஆனதும் நம்ம இந்த லாக்கை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ நல்லா சுட சுட சிக்கன் பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நல்லா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த தம்மை எடுத்துடலாம். இதில் வந்து கொஞ்சமாக வேணால் கீ வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் எடுக்கும்போது. சூடான பிரியாணி இந்த நேச்சுரலான ஃபேட், அதாவது சிக்கன்லேருந்து வந்த ஃபேட்லேயே செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செய்யுங்க. ஏஎம்சி ஸ்டைலில் என்ஜாய் பண்ணுங்கள்.